அருமையான நிச்சயதார்த்த புடவை எடுத்துட்டு வந்திருக்கா. வளர்மதியோட செலக்ஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிரபா, அவந்திக்காவுக்கு இது நல்லா இருக்கும்ல? சரி, அப்புறம் கோயம்பேட்டுக்கு போய் பூவு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அம்மா, ஆபீஸ்ல எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குமா? ஏன் நிச்சயதார்த்த மாப்பிள்ளைக்கு என்ன வெட்டி முடிக்கிற வேலையா இருக்கு? அவருக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க. பிரபா, உனக்கு ஏதாவது வேலை இருக்குன்னு சொன்னால போய் அதை பாரு. எனக்கும் எக்ஸாம் இருக்கு, படிக்கணும். இவனுங்க ரெண்டு பேரும் நாம நல்ல முடிவு தான் எடுத்துட்டு இருக்கோம்னு எப்பதான் புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல. அக்கா, நீ ஒண்ணு கவலைப்படாத, அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். லிஸ்ட் ரெடி பண்ணு. மாப்பிள வரக்கா, வா வா வா. சரி சார், சொல்லுங்க. கண்ணா, என்னடா நம்ம போட்டு கொடுத்தமே ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் எனக்கு ஒண்ணு புரியல. அவ சரியான மங்குனியா இருப்பா போல் இருக்கு. அந்த குந்தானு கிட்ட தெளிவா தானமா சொன்னோம். அவ இந்நேரம் பிரச்சனை சொல்லியிருந்தானா இங்க பிரச்சனை நடந்துருக்கணுமே. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. என்னடி பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஒண்ணும் இல்லைங்க. வீட ஒழுங்கா பூட்டிட்டு வந்தியா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்குதுன்னா வீட்டை பூட்டாம வந்துருவீங்களே. உமா, பொண்ணு வீட்டுல இருந்து தானே போன? இல்லை ஈஸ்வரி, நம்ம சுசீலா தான் மிஸ்டு கால் கொடுத்திருக்கா. ஏன் ஈஸ்வரி, பொண்ணு வீட்டுல இருந்து போன் வரும்னு எதிர்பார்க்கறியா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, பொண்ணு வீட்டுல ஏற்பாடெல்லாம் தெளிவா நடந்துகிட்டு இருக்குதா, இல்ல வேற எதுவும் பிரச்சனை நடந்துடக்கூடாதுங்கிற பதட்டம் தான் உமா. இனிமே என்னடி குழப்பம் வரப்போகுது? நீ ஏன் பதற? அது அம்மாவோட பதட்டம் என்னன்னா, உனக்கு தெரியாத உமா, எந்த நேரத்துல இந்த சம்பந்தத்தை நம்ம பேச ஆரம்பிச்சோமோ தெரியல. ஒண்ணு கிடக்க ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியுது, ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல நின்று போயிடுது, மறுபடியும் ஆரம்பிக்குது, திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல நின்று போயிடுது. அதான் இந்த தடவையாவது எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும்னு நான் வேண்டாத சாமி இல்ல. அதனாலதான் கேட்கிறேன் உமா.
இருக்கிற பாசத்துல நம்மளை விட அதிகமா பதட்டப்படுறேன். சரியா சொன்னீங்க அத்தை. எங்க அம்மா இப்படிதான் பதட்டப்பட்டு சில காரியங்களுக்கு எடுத்துருவாங்க. இவ ஏன்பா கெடுக்க போறா? அந்த மாதிரிலாம் அம்மாவை சொல்லாது. சொல்லு சுசிலா. அவர் அங்க இருக்காரா அண்ணி? இங்கதான் இருக்கா. சரி, அவர் எங்க இருந்தா எனக்கு என்ன? நான் போன் பண்ணது வேற ஒரு விஷயத்துக்கு அண்ணி. நாளைக்கு நடராஜோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போறோம்ல, நான் எத்தனை மணிக்கு வரணும், என்னெல்லாம் எடுத்துட்டு வரணும்? 8 மணிக்கு முன்னாடி வீட்டுல இருந்து கிளம்பணும். சரி அண்ணி. நீ 6, 6:30 இங்க இருக்கிற மாதிரி வந்து. சரி அண்ணி.